கடகம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாசம், பாதுகாப்பு, பொறுப்புணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி. சொல்லப்போனால் உண்மையை நேசிக்க தெரிஞ்ச ஒரே ராசி கடகராசி, அது நீங்கள் தான். குடும்பமே உலகம் அப்படின்னு வாழுவீங்க. அந்த ஒரு மனசு இருக்குல்ல, அது கடகராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அமைதியாக இருப்பீங்க, ஆனால் குடும்பத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்கிறதுக்கு தைரியமாக இருப்பீங்க. சென்சிட்டிவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்கான இதயம் இந்த கடகராசிக்கு இருக்கும். நம்பிக்கை கொடுத்தா உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு ராசி கடகராசி நீங்கள் தாங்க. உள்ளுணர்வு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பின்னாடி வரக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே கணிச்சு உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையுமே செயல்படுத்தக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த தை அமாவாசை ஏற்படுத்தும் ஒரு அமைப்பும் இந்த மாதத்தின் கிரக நிலையால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாங்கள் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். கடகராசிக்காரங்க, இப்போ பிறந்திருக்கும் புது வருடத்தில் உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஒரு யோகம் இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதக கணிப்பால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்க முடியுங்க. அதுக்கு தான் நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், வீட்டிலேருந்து உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. கடகம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்கள், இங்கே கொஞ்சம் கோபமும் இருக்கும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு சிறந்த ஒரு உதாரணமாக இருப்பீங்க. உங்களுக்கு இப்போது அமாவாசை, அந்த தை அமாவாசை பாருங்கள், ரொம்பவுமே தனி சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை வரதான் செய்யுது. அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசைகளில் இந்த தை அமாவாசையும் ஒன்றா இருக்குது. இந்த நாளில் பாருங்கள், நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் முன்னோர் சாபம், முன்னோர் பாவத்திலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு உயர்வுக்கு வர முடியும். ஏன் இந்த தை அமாவாசை இவ்வளோ சிறப்பு அப்படின்னு கேட்டால், இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலவலை அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு நாள். அவங்க தை மாதம் வரையிலுமே நம்ம கூட இருப்பாங்களாம். நம்மளோட பூஜைகளை ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இந்த தை அமாவாசை அன்னைக்கு தான் முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் வழங்கி பித்ருலோகத்துக்கு திரும்பி செல்லக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் பித்ரு தோஷம் நீங்கும், பித்ரு சாபமும் உங்களை விட்டு தீரும். இந்த ஒரு அரிய வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த தை அமாவாசை பாருங்கள், ஜனவரி 18ஆம் தேதி வருது. அன்றைய நாள் விரதம் இருந்து நீங்கள் உங்கள் முன்னோர்களை தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறதும், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதும் ரொம்ப நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க கடகராசி அன்பர்கள். நீங்கள் குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக இந்த வருடம் அமோகமான வருடமாக உங்களுக்கு அமையும் உங்கள் குலதெய்வத்தின் அருளால். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க கடகராசிக்காரங்க, உங்கள் குலதெய்வத்தின் பெயரையுமே 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெற உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். ஏன்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அமாவாசை, அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு. குலதெய்வங்களுமே நம்மளுடைய முன்னோர்கள் தாங்க. முன்னோரை தான் நம்ம குலதெய்வமாக வழிபடுறோம். அதனால் குலதெய்வ வழிபாடு சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். மறக்காமல் இதையும் செய்யுங்க. இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம். இந்த கடகராசி இதில் பாருங்கள், புனர் பூசத்தில் 4ஆம் பாதம் இருக்குது, பூசம் நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஆயில்யம். இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த கடகராசியில் இருக்குது. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானம் இங்கே கேது பகவானும், ரணருண ரோகஸ்தானம் இதில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாயும், அஷ்டமஸ்தானம் இதில் சனியும் ராகுவும், லாபஸ்தானம் இதில் சந்திரனும், அயன சயன போகம் இதில் பாருங்கள் குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கார். இந்த ஒரு நிலைகள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். இரத்த சம்பந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படக்கூடிய ஒரு ராசி கடகராசி. நீங்கள் தலைமை தாங்கிறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. இந்த மாதம் கோபம் வேண்டாம், வேகம் இருக்கலாம், ஆனால் கோபம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். கோபத்தால் வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க. சண்டை சச்சரவுகளை பெரும்பாலும் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா உங்கள் நெருங்கிய நண்பர்கள்கிட்ட கூட தேவையில்லாமல் பகை ஏற்படக்கூடிய சூழல் இந்த அமைப்பு கொடுக்குது. பிடிவாதத்தை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களோட வேலையில் முழு கவனம் செலுத்துங்க. இது காரிய வெற்றிக்கு உதவியாக இருக்கும்.
அதே போல் இந்த கோபத்தால் பிரச்சனைகளில் ஈடுபட்டால் அது கொஞ்சம் வீண் குற்றச்சாட்டுக்குமே உங்களை ஆளாக்கிடும். அதனால் கவனமாக தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாருங்கள், கொஞ்சம் திருப்தி இல்லாதது போல மனநிலைமை இருக்கும். அந்த சூழல் மாறணும் அப்படின்னா நீங்கள் தெளிவாக யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தணும். பயணங்கள் மூலம் சாதகமான வாய்ப்புகளுமே உங்களுக்கு உருவாகுதுங்க. கடித போக்குவரத்து நல்லதாக இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பாக கடந்த கால நெருக்கடிகளுமே இப்போ உங்களை விட்டு நீருது. எந்த நெருக்கடி வந்தாலும் சரி, அதை சமாளிக்கிற தெம்பு தைரியமும் இப்போ உங்களுக்கு இருக்கிறதுனால பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தெளிவாக பிளான் பண்ணி பண்ணால் எல்லாத்துலேயுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறலாம். புதுசாக வியாபாரம் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். அந்த எண்ணங்கள் நீங்கள் இப்போ செயல்படுத்தினா சாதகமான பயனையும் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி சிறப்பாக செயலாற்றுறதன் காரணமாக பாருங்கள், புதிய பொறுப்புகள் கூட வந்து சேரும். ஆனால் அந்த புதிய பொறுப்பு கொஞ்சம் சுமையாக கூட இருக்கலாம். நிதானமாக கவனமாக உங்களால் எந்த அளவுக்கு உங்கள் வேலையை சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சு காட்டுங்க. அதுக்கான அங்கீகாரம் பெறுவீங்க. அதே போல் இப்போ கூட வேலை செய்கிறவங்ககிட்டையுமே கொஞ்சம் சாமர்த்தியமாக பேசி பழகுங்க. காரிய அனுகூலத்தை நீங்கள் பெறலாம். குடும்ப விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் நிதானமாக செயல்படுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் நீங்கள் தடுக்க முடியும். பிள்ளைங்க கிட்ட கோபப்படாமல் பேசாமல் அன்பாக பேசுகிறது நல்லது. ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு பாருங்கள், இப்போ வாகன சேர்க்கை இருக்குது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமையும். இல்லைன்னா வச்சுருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம் கூட வாங்குவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துலேயும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் சரி, தேவையில்லாமல் வீணாக வாக்குவாதம் செய்யாதீங்க. இந்த வாக்குவாதத்தை தவிர்த்தாலே பெரும்பாலும் நல்லது. நீண்ட தூர தகவல் ஒன்று நல்ல தகவலாக வந்து சேரும் இந்த மாதம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கடகராசியில் இருக்கிற ஆண் பெண் குழந்தைங்க மாணவர்கள் அப்படின்னு எல்லோருமே இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்படுங்க. நல்லதை பெறுவீங்க. அதிவேகம் கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும், பார்த்துக்கோங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சீரான பாதை இப்போ தெளிவாக கிடைக்கும். நீங்கள் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு உருவாகுது. ஏன்னா சுக்கிரன் சஞ்சாரம் ரொம்பவுமே நல்லா இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாய்ப்பு உண்டாகுது. நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல ஒரு லாபத்தை பெறுவீங்க. ஆனாலும் பொறுப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களோட திறமை இப்போ வெளிப்படும். வெளிநாட்டு பயணங்கள் அனுகூலமான பயனையும் வாய்ப்பையும் கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கிற உங்களுக்கு பிரிந்து போனவங்க உங்ககிட்ட மீண்டும் வந்து சேருவாங்க. மேலிடத்தில் உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுறதுல ஆர்வம் காட்டுங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு இப்போ கொடுக்குது. ஒப்பந்தம் மூலம் நல்ல ஒரு வாய்ப்பு வரும். நல்ல ஒரு அந்தஸ்தும் மரியாதையும் அதிகரிக்குது. மாணவர்களுக்கு பாருங்கள், பதட்டப்படாமல் நிதானமாக பாடங்களை படிங்க. அது நல்லது. சக மாணவர்கள்கிட்ட வம்பு வழக்கு செய்யாமல் இருங்க. சக மாணவர்களால் அனுகூலமான பயனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் இழுப்பறிக்கு பின் நல்லபடியாக நடக்கும். கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் சிரமம் எடுத்தால் மிக சிறப்பாக நடந்து முடியும் உங்கள் நல்ல காரியம். முக்கிய முடிவுகளை குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட, குடும்ப பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும். பழைய பாக்கிகளை இப்போ நீங்கள் வசூல் செய்யலாம். வராது அப்படின்னு நினச்ச கடன் கூட இப்போ வசூல் பண்ணுங்க, வந்து சேரும். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், மன மகிழ்ச்சி ஏற்படும் சம்பவங்கள் நிறைய நடக்கும். இழந்த சொத்து நீங்கள் மீண்டும் மீட்டு எடுப்பீங்க. இழந்த சொத்து மீண்டும் கை வந்து சேரும் யோகம் இது. காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமை இப்போ வந்து சேருது. தடைப்பட்ட சுபகாரியம் தடை நீங்கி நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய வாக்கு வன்மையால் நன்மை உருவாகும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கிது. வாகன சேர்க்கையும் உண்டாகுது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உருவாகுது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அதிகரித்தால் நல்லது. பிள்ளைங்களோட எதிர்காலம் பற்றின சில விஷயத்தை இப்போ நீங்கள் செய்வீங்க. தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும். இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் நீங்கள் ஸ்ரீ காளிகாம்பாளை வழிபட்டு வருவதால் நன்மையை பெறலாம். அடுத்தவங்க உங்களுக்கு கெடுதல் நினச்சா கூட அந்த கெடுதலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பை காளிகாம்பாள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதனால் மனதில் அமைதி பிறக்கும். அன்னைய வெள்ளிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நல்ல ஒரு உயர்வுக்கு வரும். காரியத்தடை நீங்கி சுபம் உண்டாகும் உங்களுக்கு. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான் அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த தை அமாவாசை கிரக அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்தமானவங்க என்ன ராசி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பதிவுமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.